தேவன் நமக்கு தந்து அவருடைய வசனத்தை தியானிக்கவும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை கேட்கவும் அவர் கொடுத்திருக்கிற இந்த பாக்கியத்திற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். இந்த நல்ல நேரத்திலுமாய் கூட கர்த்தர் நம்மை காண்கிறவர், காண்கிற தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்கிறதுக்கு நாம் எத்தனை தேவனுக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது. அந்த போல ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாம் மறுபடியுமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படும் விதத்துல அவருடைய வசனத்தை கேட்டு அதனுடைய பரிசுத்தாவின் பலத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் நாம் சாட்சியாய் வாழ தேவன் தாமே நமக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடுவோம். பரிசுத்தங்களில வாசம் செய்யும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, இரண்டத்தனை ஆசீர்வாதம் தலைப்பில் உம்முடைய பிள்ளைகள் கேட்கிற வசனத்தை நீர் ஆசீர்வதி. அவர்கள் ஜீவியத்தில் இது அற்புதங்கள் நடக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1-9 வரை உள்ள வசனங்களை நாம் தியானிக்கும் போது இந்த இடத்துல எலியா எலிசா என்ற 2 மனுஷர்களை பத்தி நம்ம பார்க்கலாம். எலியா ஒரு குருவின் ஸ்தானத்தில் இருக்கிறாரு, எலிஷா சீஷனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் சீஷன் அவரை பின்னாலேயே அவரை பின்தொடர்ந்துட்டே இருக்கிறார். இந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம அந்த இடத்துல வசனத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது எலியா எலிஷாவை தேர்ந்தெடுப்பார். அதற்கு பிறகு இவங்க 2 பேரும் நல்ல ஒரு ஐக்கியத்தில் அவர்கள் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் எலியா தேவன் எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அதாவது அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்லுவாங்க, எலியா நீ எடுத்துக்கொள்ளப்பட்ட நேரம் உனக்கு வந்துச்சுன்னு. அப்போ இந்த எலியா என்ன யோசிக்குவாரு, எலிசாவை தனியா விட்டுட்டு நம்ம தேவன் எடுத்துக்கொள்ளப்படுவார், அப்போ நம்ம தனியா போனோன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல அவர் இருப்பார். அந்த ஒரு சூழ்நிலையில ஒவ்வொரு முறையும் அந்த ப்ராஃபிட்ஸ் எலியாக்கு சொல்லும் போது அவர் சொல்வாரு, எலிசாவை அவாய்ட் பண்ணுவாரு. ஆனாலும் எலிசா பின்னாலேயே 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 நான் வரமாட்டேன், நான் உன் கூடவே இருக்குவேன், உன் கூடவே இருக்குவேன், உன் கூடவே இருக்குவேன், நான் உன்னை விடவே மாட்டேன், நான் உன்னை விடவே மாட்டேன், நான் உன் கூடவே இருக்குவேன்னு சொல்றதை நம்ம பார்க்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திற்காக எலியாவை நம்ம இயேசு கிறிஸ்துவுக்கும் எலிஷாவை அவருடைய சீஷருக்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நிறைய நிகழ்ச்சிகள் ஒப்பிடுறதுக்கு தக்க வசனங்களோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா, எலியா மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுறார். இயேசு கிறிஸ்துவும் அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு எடுக்கப்படுறார். அதே போல எலியா எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் எலிசா அவரை பின்பற்றார். அதே மாதிரி அப்போஸ்தலர் அதிகாரத்தை நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் ஆட்டுக்குட்டியா அவருடைய சபையும் அவரை பின்பற்றதை நம்ம பார்க்கிறோம். அவ்வளவு மட்டும் அல்லாமல் ரொம்ப விசேஷமா ஒரு காரியம் பார்க்கும்போது எலிசா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய சீஷன் மாத்திரம் அதை பார்க்கிறாரு. இங்கேயும் இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அவருடைய சீஷர்கள் தான் அவரை பார்க்கிறாங்க. அதே மாதிரி 1 ராஜாக்கள் 19:19 நம்ம பார்க்கும்போது எலிசா ஒரு 12 மாடுகளை வச்சு அவர் விவசாயம் பண்ணிருக்கிற நேரத்தில் இவர் போய் அவரை கூப்பிடுவார், நீ என்ன பின்பற்றுன்னு சொல்லி. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா அந்த மாடுகளை அங்கேயே விட்டுட்டு அதை வெட்டி எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுவார், இவரை பின்பற்றுவார். அதே மாதிரி இந்த இடத்துலயும் பார்த்தீங்கன்னா சீஷருங்க மீன் பிடிச்சுன்னு இருப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து போய் அவரை நீ என்ன நீ பின்பற்று அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வலையை அங்கேயே போட்டு அவரை பின்பற்றுவாங்க. இந்த நிகழ்ச்சிகளை ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி வரும்போது இது நம்முடைய பரிசுத்த ஜீவியத்திற்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும். இது போல நம்ம புரிஞ்சுக்கும் போது இதுக்குள்ள இருக்கிற 4 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த 4 விஷயமும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு மிகவும் ஆசீர்வாதமா இருக்கும். முதலாவது காரியம் நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எலியா என்ன பண்றாருன்னா எலிசாவை பார்த்து நான் கில்காலுக்கு போனோம் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, நான்
கில்காலுக்கு போயிட்டு வர, நீ இங்கேயே இரு அப்படின்னு. ஆனா எலிசா என்ன பண்ணுவாருன்னா, இல்ல 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 என்னால இருக்கவே முடியாது, நீ எங்க இருக்கிறியோ அங்க நானும் வரேன்ட்டு பின்னால போவாங்க. ரெண்டாவது இடம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் எலியா எலிசாவை பார்த்துட்டு, எலிசா நீ இங்கே இரு, நான் கில்காலுக்கு நான் பெத்தேலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த எலியா எலிசாவை பார்த்து, இல்ல 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 நான் வரமாட்டேன், நான் கண்டிப்பா நீ எங்க இருக்கிறியோ அங்க நான் கூடவே இருக்குவேன் அப்படின்னு பின்னாலேயே போவார். அதுக்கு பிறகு பெத்தேல் ஆயில இவங்க 2 பேர் இருப்பாங்க. அங்க பெத்தேல இருந்து எலியா எலிசாவை பார்த்து, நான் ஜெரிகோக்கு போறேன், நீ இங்கேயே இரு சொல்லும்போது அவன் என்ன சொல்றாருன்னா, இல்ல 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 நான் இங்க இருக்கவே முடியாது, நானும் பின்னாலேயே வரேன், உன் கூடவே வரேன், உன் கூடவே இருக்கிறேன்னு சொல்லி இவங்க 2 பேருமே எங்க போவாங்கன்னா ஜெரிகோக்கோ போவாங்க. அதுக்கு பிறகு அவங்க அங்கிருந்து யோர்தானுக்கு போறேன்னா, அங்கேயும் அவர் என்ன பண்றாருன்னா, நான் உன்னை விட போறதில்ல, நான் உன் கூடவே இருக்கிறேன், உன் பின்னாலேயே வரேன் சொல்லி அவர் யோர்தானுக்கும் பின்பற்று அவர் போறதை பார்க்கலாம். அந்த யோர்தான் இடத்துல போகும்போது தான் ஒரு அக்னிமயமான ஒரு சுழல் வந்து அந்த இடத்துல எலியா எடுக்கப்படும் போது எலிசா தனியா விடப்படுறாரு. அப்போ அவரு மேலே போகும்போது, மேலே போறதுக்கு முன்னால எலியா எலிசாவை பார்த்துட்டு, உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்வார். அப்ப இந்த எலிசா என்ன சொல்வார்னா, எனக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். என்ன சொல்றாரு? இரட்டிப்பான. இன்னைக்குடைய இந்த வேதத்தின் தலைப்பு கூட பாத்தீங்கன்னா, the double portion blessing, 2 ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளையே, நம் வாழ்க்கையில நாம் இருக்கிற நிலையை காட்டிலும் நாம் சிறந்த நிலையில இருக்கிறோம். நாம் இப்ப இருக்கிறதை காட்டிலும் நான் இன்னொரு ஆசீர்வாதமான ஒரு நிலைக்கு போனோம். ஆவிக்குரிய ரீதியிலும் அதே மாதிரி மாம்சீக ரீதியிலும் நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு சொல்லி நாம நினைக்கிறதுலயும் வெசனப்படுறதுலயும் அதுக்காக பாடுபடுறதுலயும் முயற்சி பண்றதுலயும் தப்பு இல்லை. இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா அவருடைய சிஷ்யன் அவரை பார்த்து அதான் கேட்கிறார், நான் எனக்கு நீ 2 ஆசீர்வாதத்தை தா. அப்ப அவரு சரி நான் உனக்கு 2 ஆசீர்வாதத்தை தரேன்னு சொல்லி அவர் மேல போகும்போது அவருடைய கம்பளிய கீழே போட்டுட்டு அவர் போயிடுவார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து மேல போய் நமக்கு பரிசுத்த ஆவியை கீழே அனுப்புவார். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கம்பளி எடுத்து அதே யோர்தான் அடிச்சுன்னா அது 2 பிரியும். அது அற்புதங்கள் அப்படியே நடக்கும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை அனுப்பின பிறகு சிஷ்யர்கள் பலனடைந்தார்கள். அவர்கள் ஜீவியத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டது. அநேக அற்புத அடையாளங்களை சிஷ்யர்கள் செய்தார்கள். ஆனா நாம் எல்லாருக்கும் ஆசை என்னன்னா, நமக்கு 2 ஆசீர்வாதம் வேணும். we need double portion blessing. 2 ஆசீர்வாதம். அதாவது நான் இருக்கிற நிலையில இல்லாம நான் ஒரு சிறந்த நிலையில இருக்கணும், நான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும் அப்படின்னு அப்படி நான் ஆசீர்வாதத்தை விரும்புகிற ஒரு மகனா இருக்கும்போது, முதலாவது எலியா இயேசு கிறிஸ்துவுக்கும் எலிஷா சீஷர்களுக்கும் ஒப்பிடுறோம். நாம் சீஷர்களா இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவை விடாம பின்பற்றணும். அவர் எங்க போனாலும் நானும் அங்க போறேன், நீங்க எங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல நானும் இருப்பேன், உங்க பின்னாலேயே நான் இருக்கிறேன், நீங்க எங்க போனாலும் நான் விட மாட்டேன், உன்னை நான் பின்பற்றுறேன், உன் பின்னாலேயே இருக்கிறேன், உன் பின்னாலேயே இருக்கிறேன், உன் பின்னாலேயே இருக்கிறேன், நான் உங்க பின்னாலேயே வரேன், நான் உங்களோடவே இருக்கிறேன், உங்களோடவே இருக்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கேயோ அங்கேயே அவருடைய சபையும் பின்னாலே, மேய்ப்பன் பின்னால ஒரு மந்தைகளா நம்ம இருக்கணும். முதலாவது கில்கால் இடத்தை நாம் பார்க்கும்போது, இந்த கில்கால் சொன்னா என்ன நம்ம வாசிக்கலாம். ஜோஷுவா 5:9 பார்த்தீங்கன்னா, அவர்கள் மேல் சுமத்தப்பட்ட அந்த பழி அந்த காற்றிலும் அந்த வசனத்தை நாம் படிக்கும்போது அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும், அதாவது அவங்கள பின்பற்றின் வந்த அந்த சாபமான ஒரு நிந்தனை நீக்கப்பட்ட ஒரு இடம் அது. இந்த நிந்தனைக்கு அங்க அந்த கில்கால்ல ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறார். அங்க ஒரு 12 கல்லெல்லாம் வச்சு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இது என்னப்பா அது கில்கால் அப்படின்னா? நிந்தனை. இஸ்ரேல் ஜனங்கள் நாம் பார்க்கும்போது யாக்கோபுடைய 12 பிள்ளைங்க, அந்த யாக்கோபுடைய 12
பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள் அவங்க தான் இஸ்ரேல். அதுல ஒரு பையன் யோசேப். அந்த ஒரு பையன் என்ன பண்றான்னா எகிப்துக்கு அவன் போனுமா இருக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அவர் அங்க போறாரு. அவங்க அண்ணன் தம்பிங்கெல்லாம் அவரை இது பண்ணி விட்டுறாங்க. அங்கிருந்து ஒருத்தர் அவர் காசு கொடுத்து வாங்கின்னு போறாரு. அடிமையாய் அவர் எகிப்துக்கு போறாரு. யோசேப்பு அடிமையா போறாரு. ஆனா அந்த எகிப்துல அடிமையாய் போன யோசேப்பு தேவனுக்கு உண்மையாய் பரிசுத்த ஜீவியத்தை ஜீவிக்கும் போது தேவன் அவன் மேல் இரக்கமாய் இருந்து தேவன் யோசேப்பை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு கனவுகளை வெளிப்படுத்துற ஒரு பெரிய ஒரு அற்புதம் செய்கிற, அதாவது வெளிப்பாடுகளை சொல்லுகிற ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு வரத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த வரத்தின் நிமித்தமாய், அந்த வரத்தை அவன் பயன்படுத்தின நிமித்தமாய் அந்த சாதாரண அடிமையா போன ஒரு யோசேப்பு அவன் எங்க போறான்னா ராஜா கிட்ட கவர்னரா போயிடுறார். அந்த கவர்னரா போய் ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறார். அந்த பெரிய பொசிஷன்ல இருக்கும்போது இந்த யாக்கோபுடைய மீதி 12 பிள்ளைங்கள ஒருத்த போயிறாரு. 11 பேர் அங்க இருக்கிறாங்க. அந்த 11 பேர் ஒரு பெரிய பஞ்சம் வருது. அந்த பஞ்சத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அவங்க பிள்ளைங்கன்னு ஒரு 70 பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த 70 பேரை என்ன பண்றாங்கன்னா சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு எகிப்துக்கு போறாங்க. கவனிங்க, யோசேப்பு அடிமையாய் போறான், தேவன் அவனை உயர்த்துறாரு. ஆனா இவங்க சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த பஞ்சத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கினா போதும், நம்ம அங்க போனா நமக்கு ஒரு நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்க போறாங்க. அங்க போனது என்னாச்சுன்னா அந்த உணவு கிடைத்து அவங்க சந்தோஷமா நல்லா இருக்கிறாங்க. எது முட்டைனா யோசேப்பு உயிரோடு இருக்கிற முட்டை. அதுக்கு பிறகு யோசேப்பு மறிச்சிட்டு வேற ஒரு ராஜா வராரு. அந்த ராஜாவும் போயிடுறாரு. யோசேப்பு போஷனுக்கும் வேற ஒருத்தர் வராங்க. அதுக்கு பிறகு அவங்க சந்தோஷமா உள்ள போன ஜனங்க என்ன ஆகுறாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சந்தோஷம் எடுக்கப்பட்டு அவர்கள் அடிமையான நிலைமைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு அவர்கள் கொடுமையும் பிரச்சனையும் வேதனையும் கண்ணீரும் சுதந்திரம் இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அடிமைகளா. எந்த அளவுக்கு அடிமைத்தனம் அங்க அதிகமா இருக்குதுன்னா ஆண் பிள்ளைகளை எல்லாம் சாகடிக்கணும், வெறும் பெண் பிள்ளைகள் மாத்திரம் வச்சுக்கணும்ன்ற ஒரு ரூல்ஸை போட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத ஜனங்களுக்கு துன்பப்படுத்துற ஒரு நிலைமைய அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைங்களை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு, சின்ன சின்ன ஆசைகளுக்கு ஆசைப்பட்டு நாம வெளியில போறதுனால, அது பின்னால போறதுனால நாம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இழந்த பிள்ளைகளாய் நாம் மாறிடுவோம். நாம் அதுல மாட்டிக்கின்னு தவிக்குவோம். இந்த 70 பேர் எதுக்காக போனாங்க உள்ள அப்படின்னு போகும்போது சாப்பாட்டுக்கு. உலகத்துல எல்லா இடத்துல பாருங்க, எல்லா இடத்துலயும் தான் பஞ்சம் இருந்துச்சு. எல்லாரும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்க. அந்த பஞ்சம் நீக்கப்பட்ட போது சில பேர் மறிச்சாங்க, சில பேர் உயிரோடு இருந்தாங்க. பஞ்சம் காலம் முடிஞ்சது. அதுக்கு பிறகு எல்லா ஹிஸ்டரி பிரகாரம் அவங்க வாழ்ந்தாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்டி ஒரு சாப்பாடு கிடைக்குது, அங்க ஒரு மகன் கூப்பிடுறான்னு தான் எல்லாரும் ஓடினாங்க. அது தேவனுடைய சித்தமா அதை அவங்க யோசிக்கல, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. இன்றைக்கு ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னு இருந்தோம், அது தேவனுடைய சித்தமா, அது தேவனுக்கு விருப்பமா, நான் போகணுமா போகக்கூடாதா, அது எனக்கு நல்லதா கெட்டதா எதையும் யோசிக்க மாட்டாங்க. கடவுள் தான் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க, அப்படியே ஓடி போவாங்க. ஓடி போனது நிமித்தமா சுதந்திரமா போனவங்க அடிமையா மாட்டிக்கினாங்க தேவனுடைய பிள்ளை. அந்த நிந்தை அவங்க பின்னாலேயே இருந்துச்சு. நிந்தை நீக்கப்பட்ட இடம் தான் கில்கால். அந்த நிந்தை பின்னாலேயே இருந்துச்சு. யோசுவா 5:9 பார்க்கும்போது அந்த கில்கால் என்ற இடம் மட்டும் அந்த நிந்தை என்னன்னா இவங்க ஒரு அடிமைங்க தானே, இவங்க பத்தி அந்த மாதிரி ஒரு கேவலமான மனப்பான்மை. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஒரு கஷ்டத்திலையும் ஒரு பிரச்சனையிலும் ஒரு வேதனையிலும் ஒரு ஏழ்மையான சூழ்நிலையில நம்ம இருக்குவோம். ஒருவேளை அந்த ஊர்லயோ இருக்கிற ஜனங்க நமக்கு ஃபீஸ்க்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க நமக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம், இல்ல ஏதோ ஒரு வசதிக்கு அவங்க நம்மளுக்கு உதவி செஞ்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஜனங்க நம்ம உதவியை வாங்கின, நம்ம படிச்சு ஒரு நல்ல நிலைக்கு போய் ஒரு நல்ல ஒரு பொசிஷனுக்கு நம்ம போயிட்டோம்னா, ஆனா அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்ச நாளுக்கு பிறகு நம்மளை பார்த்தா இவன் நான் ஃபீஸ் கட்டி தான் படிக்க வச்சேன், அந்த ஒரு நிந்தை அந்த இடத்துல இருந்துட்டே இருக்கும். எது மட்டும் இருக்கும்னா அந்த ஜனங்க மத்தியில நீ இருக்கிற மட்டும் அந்த நிந்தையை நீக்கவே
முடியாது. அவங்கள விட நீ பல படங்கு தேவன் உன்னை உயர்த்தி உயர்ந்த ஒரு நிலையில இருந்தாலும் கூட, அன்றைக்கு உனக்கு உதவி செய்த ஜனங்கள், அன்றைக்கு உனக்கு நன்மையை செஞ்ச ஜனங்கள், அவர்கள் இருதயத்துல நீங்க ஒரு கேவலமான ஒரு இடத்துல தான் இருக்குவீங்க, இருந்திருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். எல்லாரையும் நான் சொல்லல, பெரும்பாலும் ஜனங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. அப்ப நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நம் நிந்தையை நீக்க பண்ணோம்னா அந்த இடத்தை விட்டுட்டு நம்ம போனோம். நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நம்மளை நம்ம மாத்திக்கணும். நம்மளை நம்ம மாத்திக்கலன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கில்கால் என்ற ஒரு இடம் பார்க்கும்போது அந்த இடத்துல முற்றிலுமா அவர்கள் நிந்தை நீக்கப்படுது. அவர்கள் நிந்தை நீக்கப்படும் போது அங்கிருந்து அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் அவர்கள் முன்னால தொடர்ந்து அவங்க நடக்கிறத நம்ம பார்க்கலாம். எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்றேன்னா, எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதை நம்ம அப்படியே தொடர்ந்து நம்மளை பின்பற்றினே இருக்குதுன்னு சொன்னா, அது நிச்சயமா அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்குமான்னு சொல்லி யோசனை பண்ணி பார்த்தா அது ஆசீர்வாதமா இருக்காது. நீங்க அநேக பேர் கொஞ்சம் கொஞ்சமா குடிய விட்டுறேன்னு சொல்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமா எப்பவுமே குடிய விடவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா திருந்துறேன், கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிறேன், கொஞ்சம் கொஞ்சமா. இந்த கொஞ்சம் கொஞ்சமான்றது சரீரத்துல ரெண்டு விதமான பாவம் இருக்குது. ஒன்னு சுபாவம், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சின்ஸ். எக்ஸ்டர்னல் சின்ஸ் போது ஒரே முடிவு எடுக்கணும். ஒரே நிமிஷத்துல நான் போக மாட்டேன், நான் இங்கே நிக்கிறேன், நான் இன்னும் என்ன பண்ண மாட்டேன், போவே மாட்டேன், அந்த தப்பை நான் செய்வே மாட்டேன். தேவனுடைய பிள்ளைய, அந்த நிந்தையை நீ நீக்கப்படுகிற ஒரு இடத்துல நீ இருந்தா தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை உன்னால பெற முடியும். கில்கால் என்றால் அவர்கள் நிந்தை நீக்கப்பட்ட இடம். அந்த நிந்தை நீக்கப்பட்ட இடம். இனி அவர்களுடைய பாவம் அவர்களை தொடருவதில்லை. அப்படின்னா முழுமையா நான் மனம் மாறணும். முழுமையா என்னுடைய பாவத்துக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். உனக்கு டபுள் டைம் ரெண்டத்து நீ ஆசீர்வாதம் வேணும்னு சொன்னா, நீ தொடர்ந்து நீ செஞ்சு நிற்கிற உடைய பாவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வா தேவனுடைய பிள்ளை. இனி நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன், இனி இந்த தப்புலயே நான் தொடர்ந்து இருக்க மாட்டேன், இனி இந்த தப்புக்கு உதவியா இருக்கிற எந்த ஒரு கனெக்ஷனா இருந்தாலும், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உன்னுடைய கண்ணு பாவத்துக்கு இடரலா இருந்துச்சுன்னா உன் கண்ணை பிடுங்கி போட்டுடு. உன் கையை பாவம் செய்யறதுக்கு அது உனக்கு துணையா இருக்குது, அது உனக்கு உதவியா இருக்குதுன்னா அந்த கையை வானா வெட்டி போட்டுடு. அப்ப தேவன் எந்த அளவுக்கு நீ பரிசுத்தமா இருக்கணும்ன்றதை விரும்புறார். கண்ணா இருந்தாலும் அது உனக்கு பாவத்துக்கு உதவியா இருக்குதுன்னா அந்த கண்ணே வானா, ஒத்த கண்ணுள்ள இருன்றார். ஒரு கண்ணோட பரலோகத்துக்கு வாழ்றார். தேவனுடைய பிள்ளைய கண்ணையே பிடுங்கி போடுன்றார், கையவே வெட்டி போடுன்றார். உங்க ஃப்ரெண்ட்ஸை குறித்து என்ன சொல்லுவார்? திருந்தணும்னு நினைக்கிற ஜனங்க முழுசா திருந்தாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் சூழ்நிலையை அவங்க மாத்திக்க மாட்டாங்க. பெருசா பேசுவாங்க, நான் குடிக்கிறது இல்லை, ஆனாலும் குடிக்கிறவங்க கூட போய் நான் உக்காந்து இருக்கிறேன், அது எப்படி விட்டுட முடியும்? இவ்வளவு நாளா பழகி. உன் கையவே வெட்டி போடுன்றாரு, உன் கண்ணையே புடுங்கி போடுன்றாரு. உன் கண்ணையே புடுங்கி போடு, அப்பதான் அந்த 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 நீ பாவத்திலிருந்து உன்னை காப்பாத்திக்க முடியும் தேவன் சொல்லும் போது, கண்ணை விட கையை விட முக்கியமா இந்த உறவுகள். யோசனை பண்ணி பாருங்க. அதனால அவங்கள வெறுத்துடுங்கன்னு சொல்ல, அவங்க மேல அவங்கள பகைக்கணும்னு நான் சொல்லல. உலகத்துல இருக்கிற எல்லாரையும் அன்பு செய்யணும், ஆனா அவங்களோட உன்னுடைய ஐக்கியம் இருக்க கூடாது. கேலி பண்றவங்க கூட கொஞ்ச நேரம் கேலி பண்ணாம இருக்குவேன், கொஞ்ச நேரம் உம்முன்னுக்குவேன், தானா சிரிக்க ஆரம்பிச்சிடுவேன். உன் வாழ்க்கையில அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் கேலி பண்ணி சுத்தின்னு இருப்ப. உன் இடத்தை நீ மாத்திக்கலன்னு சொன்னா உனக்குள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இதுல நீ முழுமையா ஒரு ஃபுல் ஸ்டாப்பை வைக்கணும். இந்த ஃபுல் ஸ்டாப்பை வைக்காத, எனக்கு டபுள் டைம் பிளெஸிங் வேணும், டபுள் போர்ஷன் பிளெஸிங் வேணும்னா உனக்கு நிச்சயமா அந்த பிளெஸிங் கிடைக்குமானா வேதத்தின்படி எனக்கு தெரியாது, கிடைக்காது. நீ கில்கால் அனுபவம் உனக்கு இருக்கணும். உன்னுடைய பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். உன்னுடைய பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து அதுக்கு பிறகு நீ தொடரும் போதுதான் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். இரண்டாவது காரியம் பார்க்கும்போது, பெத்தேல் என்ற ஒரு இடம் பார்க்கும்போது அது தேவனுடைய வீடு. ஆதியாகமம் 28:17 பார்க்கும்போது அது தேவனுடைய வீடு. ஆதியாகமம் 35:1 நீங்க பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு பலிபீடத்தை கட்டி பலி செலுத்த சொல்றார். அதாவது தேவனுடைய வீட்டுல நம்ம என்ன செய்யணும்னு சொல்லும்போது, பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துற ஒரு புனிதமான ஒரு இடம் எங்க இருக்குதுன்னு சொன்னா அது நிச்சயமா பேத்தேல் தேவனுடைய வீடு.
இந்த பலி செலுத்துறதுனா என்ன பிரதர்? ஆடையும் மாடையும் புறாவையும் எடுத்துன்னு வந்து வெட்டுறதா? நிச்சயமா இல்லை. ஜீவ பலி. நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரியாது. ஜீவ பலினா என்ன? பலினா பாத்தீங்கன்னா ஓல்ட் டெஸ்டமென்ட் பிரகாரம் ஒரு மிருகத்தை வெட்டி அதுக்கு பிறகு அதை கட்டையை ஜோடிச்சு அது மேல வச்சு தேவனுக்காக பலி கொடுப்பாங்க. இந்த நியூ டெஸ்டமென்ட் ஒரு மிருகம் சாகணும், செத்துட்ட பிறகு அதை எரிக்கணும். நியூ டெஸ்டமென்ட்ல பாத்தீங்கன்னா மிருகமா இருக்கிற என் சரீரம் சாக கூடாது, என் சரீரத்துக்குள்ள இருக்கிற பாவம் மாத்திரம் சாகணும். ஜீவ பலி. நான் ஜீவனோட இருக்கணும். எனக்குள்ள இருக்கிற குடி பழக்கம், எனக்குள்ள இருக்கிற விபசார ஆவி, எனக்குள்ள இருக்கிற போதைக்கு அடிமையா இருக்கிற பாவங்கள், அத்தேக கோபம், எரிச்சல், கலாத்தியா 5:19 இருக்கிற மாம்ச கிரியைகள், இந்த மாம்ச கிரியைகளை நான் எரிக்கணும். இந்த மாம்ச கிரியைகளை நான் எரிக்கணும். இந்த எரிக்கோ புனிதமான ஒரு இடம் பெத்தேல். நீங்க சர்ச்சுக்கு ரெகுலரா போனாதான் இந்த காரியத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை உங்களால கொண்டு வர முடியும். ஏன்னா தேவனுடைய வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் உள்ள வசனம் மனிதர்கள் உள்ளத்துல கிரியை செய்யும். அவன் பரிசுத்தமாய் வாழ அந்த வசனம் அவனுக்கு உதவியா இருக்கும். அநேக பேர் அந்த மாதிரி சொல்றாங்க, சர்ச்சுக்கு போவாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சர்ச்சில் குறை கண்டுபிடிக்குவாங்க. தேவனுடைய பிள்ளையே, மனுஷன் சொன்னால அவன் குறை உள்ளவன் தான். பூர்ணம் 7, அபூர்ணம் 6. பூர்ணத்துக்கு முயற்சி செய்யற மனுஷன் தான். அது ஒருத்தரை நம்ம தான் திருத்திக்கணும். நம்ம ஒருத்தரை திருத்திக்கலன்னா நம்ம எப்படி சபைக்குள்ள பரிசுத்தத்தை பாதுகாக்க முடியும்? குறை சொன்னா சபைக்குள்ள உங்களால நிலைச்சு நிக்க முடியாது. குறைய தேவன் காட்டுறாருன்னா அந்த குறைய சரி பண்றதுக்காக தேவன் உனக்கு அந்த குறையை காட்டுறார். தேவனுடைய பிள்ளை, பெத்தேலுக்கும் நீ பின்னாலேயே போனோம். 3வது பாத்தீங்கன்னா ஜெரிகோ. ஜெரிகோன்ற இடம் பார்க்கும்போது உபாகமம் 34:3 இந்த ஜெரிகோன்றது என்ன அப்படின் போது அங்க 3 விஷயத்துங்களை பார்க்கிறோம். 1 கர்ஜூர மரங்களால் நிறைந்த இடம், 2வது சமபூமி, 3வது பள்ள தாக்கு. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஜெரிகோவுடைய அனுபவம் உனக்கு இருக்கணும். எப்போ உன் பாவங்களுக்கு நீ ஃபுல் ஸ்டாப் வைக்கிறியோ, 2வது எப்போ நீ சபையில போய் நடப்பட்டு உன் பாவங்களை நெருப்பி வச்சு கொளுத்துருமோ, ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறோமோ, நேச்சுரலா 3வது ஜெரிகோ அனுபவம் உனக்கு வரும். கனி தருகிற ஒரு மகனா நீ இருப்ப. சமபூமி இருக்கும், அந்த இடத்துல பள்ளமா இருக்கும். என் வசனங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் நீரோடைகளில நடப்பட்ட மரத்தை போல இருப்பான், அவனுடைய இலைகளோ வாடாது. அதுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது அவன் செய்யும் வேலையை நான் வாய்க்கை செய்வேன். நிச்சயமா தேவன் உங்கள் வேலையை வாய்க்கை செய்வார். கடைசியாக யோர்தான் என்றது அது ஒரு ஆறா இருக்குது. ஆவிக்குரிய அர்த்தத்துல வெளிப்படுத்தல் 22:1 பாத்தீங்கன்னா அது ஜீவ நதி. அந்த ஆற்றாய் பெருக்கெடுத்து ஓடுகிற ஜீவ பரிசுத்தாவின் அனுபவம், பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு நடத்தப்பட்டு உணர்த்தப்படுற காரியம் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஜீவியத்தில் நீங்க நடத்தும் போது இருக்கும்போது நிச்சயமாகவே உங்களுக்கு 2 ஆசீர்வாதத்தை தேவன் தருவார். முதலாவது, உங்கள் பாவங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வா, ஃபுல் ஸ்டாப், தட் இஸ் கில்கால் என்ற ஒரு அனுபவம் உனக்குள்ள இருக்கணும். 2வது, பெத்தேல் சபைக்குள்ள நீ ஜீவ பலியா உனக்கு பாவங்களுக்காக நீ மரித்து இயேசு கிறிஸ்துக்காக வாழ்கிற அனுபவம். 3வது, ஜெரிகோ கனி தருகிற கர்ஜூர மரமாய் தேவன் உன்னை நடப்படணும். 3வது, யோர்தான் எப்பொழுதும் ஜீவ நீரூற்றா உனக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்தாவை அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு உனக்குள்ள பரிசுத்தம் காணப்படணும். நிச்சயமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 2 ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு தருவார் என்று நான் நிச்சயமா விசுவாசிக்கிறேன்.